ஃப்ரைடே ஈவினிங் சாம்பிராணி போடலான்னு சொல்லிட்டு தொட்டாங்குச்சி வெயிலில் பார்த்திங்கன்னா காய வச்சு எப்பயுமே 1-2 வீட்டில் வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நெருப்பில் இந்த மாதிரி ஸ்டவ்வில் காமிச்சோனால ஒரு சைடு லைட்டாக பிடிச்சோன்னே அதை அந்த சாம்பிராணி இதில் வச்சுட்டு கொஞ்சமாக சாம்பிராணி தூளை போட்டுட்டு இந்த தட்டை வச்சு இப்படி அணைச்சி விட்டுருவேன். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பிராணி போடுவேன். ஸோ ஈவினிங் சாமிலாம் கும்பிட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்தோடனே ஈவினிங் பார்த்திங்கன்னா கடைக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளார அப்பாவும் போனோம் சைரன் மூவிக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ப்ளவுஸ் பிட் வந்து கொஞ்சம் வாங்கணும்னு பார்த்தேன். ஆனால் மேட்ச் கரெக்டாக ஆகலை. ஸோ வந்து தேவையானது மட்டும் வாங்கிட்டு அப்படியே நைட் டிஃபனும் வெளியிலேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸு அதுக்குமே ஹோட்டலுக்கு போனோன்னே எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ ஆனால் அந்த ஸ்மெல்லுக்கு அதுதான் வந்து சாப்பிடவே வந்து தோணுமே. ஸோ நூல் புரோட்டா ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து படத்துக்கு போயிட்டோம். ஸோ நிறைய டைம் இருந்துச்சு, கொஞ்சம் நேரமாகவே போயிட்டோம். ஸோ போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருந்துச்சு. ரிவ்யூவில் நிறைய பேர் நிறைய மிக்ஸ்டு கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் படம் பார்த்திங்கன்னா சூப்பராக எமோஷ்னலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நைட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மினி விலாகில்